time in the concrete jungle watching over my bride. நாங்க எங்க போறோம்டா அட உனக்கு என்ன போடா தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டா. Stocking my prey won't let them get away with the things that they do. Bad moves that they make. வந்தவன போனவன வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போற வாய மூடி கபாலி. Call it கபாலி swag. ஆமா, இப்ப புதுசா குரூப் வந்து ஒரு டாக் போட்டுட்டு இருக்கானுங்க. என்னமோ ரஜினியை வாழ வச்சோன்னு. நீங்க என்ன ரஜினியை மட்டுமாடா வாழ வச்சீங்க? நயன்தாரா கூட தான் வாழ வச்சீங்க. எந்த ஆக்டரா சம்பாதிக்கல? அன்னைக்கு சந்திரமுகியோட டோட்டல் வசூல் எவ்வளவு தெரியுமா? 66 கோடி. படையப்ப பசோட டோட்டல் வசூல் எவ்வளவு தெரியுமா? அப்ப ரஜினியோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இப்ப சாதாரண நடிகர் ஆடிக்கார் வச்சிருக்கான், அவ்வளவு எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் தெரியுமா? ரஜினி அந்த காலத்துல இந்த காலத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கான் தெரியுமா? இப்பதான்டா மணி வேல்யூ. 2000 வரை ரஜினி என்ன சம்பளம் வாங்கினாரு? இன்னைக்கு சிவகார்த்தியன் வாங்குற சம்பளம் ரஜினி அன்னை வரை வாங்கலடா. கேக்குறான் ரஜினியை வாழ வச்சாங்களாம். அம்மையார் இருக்காங்கல்ல, நான் பேர் சொல்ற விரும்புறேன், என்னை குந்தளிக்க வச்சிட்டீங்க. அம்மையார் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டை ஆள்றாங்கல்ல, அவங்க தமிழ்நாடா? அவங்கள வாழ வச்சிருக்கல? அவங்கள்ட்ட கேள்வி கேளு, உங்களை வாழ வச்சிருக்கேன்னு. கலைஞரோட பூர்வீகம் தமிழ்நாடா? அவங்கள்ட்ட கேளு, உங்களை வாழ வச்சிருக்கோம்னு. ரஜினியை வாழ வச்சேன்னு சொல்றீங்க. அவர் உழைச்சாரு, அவர் சம்பாதிச்சிருக்காரா? ரஜினிக்கு அவர் இருக்க மவுசுக்கு தமிழ்நாட்டில தான் இருந்துன்னு அவசியம் இல்ல, புரியுதா? அவர் அன்னைக்கே வேற ஸ்டேட்ல வேற மொழியில் நடிச்சு நேரம் அவர் மொழி டெவலப் ஆயிருக்கலாம். மலேசியா கவர்மெண்ட் ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்க முதல் தமிழன்டா. பெருமையா என்ன? தமிழ் சினிமாவை உலக அளவில் கொண்டு போயிருக்க முதல் தமிழன்டா, தமிழ் நடிகர்டா, தமிழன்டா அப்படின்னு நினை. வார்டு கவுன்சிலர் இருக்காருல்ல, அவன் கூட அரசியல் பூந்தா கோடி கோடியா சம்பாதிக்கிறான். எம்எல்ஏ எம்பி தினமும் நம்ம காசை கொட்டி கொட்டி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்களை கேட்க முடியாத கேள்விய அவர் உழைச்சு அவர் நடிச்சு இந்த வயசுலயும் புகழோட உச்சத்துல இருக்காரு. அது கடவுளோட அனுக்கிரக, புரியுதா? கடவுள் அவருக்கு செய்த பலனு, அவர் செய்த நன்மை. 66 வயசுலயும் உச்சத்துல இருக்காருல்ல, அவர் செய்த நல்ல விஷயங்கள், அவர் செய்த நல்லதுதான் அவரை காப்பாத்திட்டு இருக்கு. இன்ன வரை புகழோட உச்சத்துல இருக்காரு, புரியுதா? அவரை கடவுளுமா நினைச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பேரு. என்ன காரணம்? அவர் செஞ்ச நல்லது, அவரோட மனசுதான் காரணம். தமிழ் கடவுள் ராகவேந்திரா இருக்காருல்ல, அவரோட புகழை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் தலைவர் ரஜினிகாந்த் தான், தெரியுமா? கடவுளுக்கே அறிமுகம் தேவை. பாபானா யாருக்கும் தெரியுமா நமக்கு? அந்த பாபாஜினால இப்ப அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாபாவோட அருமை எல்லாருக்கும் தெரியும். பாபானா எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியும். மந்திராலயம் ஆந்திரால இருந்தாலும் அந்த ராகவேந்திர கோயிலுக்கு கோடிக்கணக்கில் காசை கொட்டி கொடுத்து அங்க உள்ள மரமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், அதோட புகழ் இந்த அளவுக்கு ஓஞ்சிருக்க காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். கோயிலுக்கு கொட்டி கொடுத்திருக்காரு கோடிக்கணக்கில். திருவண்ணாமலை கோயில் இருக்கு, நம்ம தமிழ் கடவுள் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை டெவலப் பண்றதுக்கு காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட 10 லட்சம் செலவுல மின்விளக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் அவர் வேலை போயிட்டு இருக்காரு. இதுல ஏன்டா அரசியல் இருக்கீங்க, ஜாதியல் இருக்கிறீங்க? நல்ல வேலைக்கு அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, இல்லைன்னா இந்த ஜாதிக்காக அந்த ஜாதிக்கான்னு பேசியிருப்பாங்க. அதர் ஸ்டேட்ல போறதுனால தமிழ்நாட்டான்னு பேசுறீங்க. தமிழ் படங்கள் நடிச்சு தமிழ் படம் உலக அளவுல பெருமையா சேர்க்கறதுக்கு ரீசன் அவர் தமிழ் நடிகருங்கிற பெருமை தான். அதை பெருமையா என்ன? அரசியல்வாதிகள் கேட்க வேண்டிய கேள்வியை பூரா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இவரை கேட்க வேண்டிய கேள்வியை பூரா அரசியல் கேட்டுட்டு இருக்காங்க. அரசியலுக்கு நடிகர் ஆயிட்டாங்க, நடிகரை பூரா அரசியல் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அரசியலுக்கு பூரா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எலெக்ஷன் வரான், நடிக்கிறான், ஓட்டை வாங்குறான், இப்ப போயிட்டான், அவனை நடிகர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவங்க நடிப்பாங்கப்பா எலெக்ஷன் சமயத்துல, அப்புறம் ஆளே பார்க்க முடியாது அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. நடிகர் இவரை போய் பார்த்தா அரசியல்வாதி மாதிரி கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏண்டா நீங்க உண்மையிலே சொல்றேன், ஒரு அப்பனை பிறந்தவங்க தானடா? பயமா? நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்? அடக்குனா அடங்குற ஆளா நீ, இழுத்ததும் பிரியிற நூலா நீ, தடையெல்லாம் மதிக்கிற ஆளா நீ.